உடம்பு பூரா கோடு விழுந்திருக்குமே. அப்படி தோணல. முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா. அப்பவே அவன் கூட ஃபைட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ நாமெல்லாம் குட்டி பசங்க குவேன். அவ மேக்ஸையும் பிளம்மர்ஸையும் தூக்கி போட்டு பந்தாடி இருக்கான். அதுங்கெல்லாம் வெறும் ட்ரெயினிஸ். நாமெல்லாம் சீனியர்ஸ் இல்லையா? அந்த ஹைபிரிட நம்ம சூப்பரா பீட் பண்ணி இந்த யூனிவர்சிட்டியை அழிவுல இருந்து காப்பாத்திருக்கோம். கவலையோடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போறதுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது, மூடிட்டு போ. இங்க பாரு, நான் தான் ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாத பென், ஓகே? ஆனா இது ஏன் ஆம்னிட்ரிக்ஸ் இல்ல, இது பென்னோடது. ஏன்னா மத்த பென் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற வரைக்கும் நான் இதை போட்டிருப்பேன். யாரோ ஒருத்தர் உன் தலையில பலமா தென்னை மட்டையால சமையா அடிச்சிருக்காங்க. சொல்லலாம், ஆனா நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. ஐதோடா, அப்படின்னா நீ பாலை குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வெறும் பாட்டில வச்சதே இல்லையா? இல்ல சேத்து காலோட வீட்டுக்குள்ள போனதே இல்லையா? இல்ல டாய்லெட் போறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு பெட்டை ஈரம் பண்ணது இல்லையா? இவர் எந்த தப்பு செஞ்சதே இல்லையா? அது எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். ஹலோ கூப்பர், இந்த காலின்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ ஏதாவது எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன்னா சொல்லு. எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. சாரி குவென், கூப்பரால ஹெல்ப் பண்ண முடியாதான், ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்கான். சரி விடு. குவென்னா, ஹாய். நீ உட்கார்ந்தா தீஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஃபயர் ப்ரூஃப் சீட் கவர் தான் வாங்கணும். சாரி கிராண்ட்பா, நான் எடுத்த உருவம் அப்படி. ஐம் ஹாட். உன்னால 10 உருவம் எடுக்க முடியும். அதுல 10 கிட்ட எறிகிற இந்த உருவம் தான் எடுக்கணுமா? ஏன் வயிறு எரியுதா? எப்படி கரெக்டா கீழே இருக்கிற பாக்ஸ் எழுத? ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். என்னோட பேண்ட் பாக்கெட்ல ஹேண்ட் லோஷன் வச்சிருக்கேன். அது எடுத்து உன் கையில தடவனேனா, ஐ மீன் என் கையில தடவனேனா உன் கை ஈஸியா நழுவிக்கிட்டு வந்துரும். எல்லாம் சரி, நான் எப்படி அந்த லோஷன் எடுக்கிறது? நீ கடைசியா உன் சாக்ஸை எப்படா தோச்ச? எதுக்கு துவைக்கணும்? எப்படி அழுக்காக போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். மிஷினுக்குள்ள வந்து மனுஷன் ஆயிட்டேனே. வாழ்க்கையில ஒரு தடவை கூட நல்லவனாகணும்ன்ற ஆசையே உங்களுக்கு இல்லையா? ஓ யே, நான் கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன். டிஸ்கவரிய பத்தின வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. அவ்வளவு சின்னதா இருக்கு. இந்த வார்த்தைகளை உங்களால படிக்க முடியலன்னா கிராண்ட்பா, புதுசா ஒரு கண்ணாடி வாங்கி கண்ணுல மாட்டிக்கோங்க, இல்லனா டெலிஸ்கோப்ப மாட்டிக்கோங்க. என்னது, எல்லா போட்டோக்கும் நம்ம தலையில இருந்து கனெக்ஷன் கொடுத்திருக்கான்? எதுக்காக நீ இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லு. அப்படியே என்ன செஞ்ச? எனக்கு புரியல. அவனோட நிம்மதியை கெடுத்துட்ட. நான் மிஸ்டர் பென்னை ஹர்ட் பண்ற மாதிரி எதையுமே பண்ண மாட்டேன். நான் அவரோட ஃபேன். ஃபேனா? அவன் அப்படியே தூக்கி ஃபேன்ல மாட்டு. நீ அந்த மேஜிக் புக்ல இருக்கிற மந்திரங்கள்ல நல்ல கை தேர்ந்துட்ட. சித்திரமும் கைப்பழக்கம். ஓவரா பேசினா உன் கண்ணம் பழுக்கும். நான் கை வச்சா புது ஹை ஸ்கோர் தான். நான் கைய வச்சா அதுக்கு என்ன சொல்லுவேன்? கையை எடுன்னு சொல்லு. தயவு செஞ்சு உள்ள வரியா? அன்பு காட்டுறதுல உண்மையா இருந்தா ஆண்டோனியோவா இருந்தாலும் ஏத்துப்பாளுங்கோ பொண்ணுங்கோ. ஆண்டோனியாக்கு கூட ஒண்ணு மாட்டி இருக்கு, உனக்கு மாட்டல பாரு. நாமளே டிராகன்ஸ பாத்துருக்கோமே, நீ மறந்துட்டியா? ஆனா உங்க வீட்டு கிச்சன்ல பாக்கலையே. ஏய் गाइस, அப்படி டிராகன் தேடி வர அளவுக்கு உங்க அம்மா என்ன அவ்வளவு சூப்பராவா சமைப்பாங்க? டேய் மேல பாருங்கப்பா. நிறைய சாப்பிட்டு பெருசா வளர்ந்த பறவை மாதிரியே இருக்கு. போட்டோஸ்க்கு பயந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் ஒரு ரியல் ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன ப்ராப்ளம்? நாம உடனடியா அட்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம். உன்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சு இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணவன் யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனடியா போய் அவனுக்கு ஒரு ஹலோ சொல்ல வேண்டாமா?
முதல் தடவையா இன்னைக்குதான் நீ ஒரு உருப்படியான வேலை பண்ணிருக்க.